श्रीमात्रे नमः। निष्क्रोधा क्रोध समनी निर्लोभा लोभनाशिनी निस्संशया संशयग्नि निर्भवा भवनासिनी। நிஷ்க்ரோதா குரோத சமனி. நிஷ்க்ரோதா அப்படின்னாக்க குரோதம் இல்லாதவள். குரோதம் அப்படின்னா கோபம் அப்படின்னு சொல்லாமா? கோபத்திலேயே உக்கிரமான கோபத்துக்கு தான் குரோதம் அப்படின்னு பேரு. அப்படி உக்கிரமான கோபம்னா என்ன? அழிச்சிட்டு தான் மறுவேலை பார்க்கணும் அப்படின்னு வெறியோட இருக்கிற வெறுப்பு கலந்த கோபம். அம்பாளுக்கு போய் அந்த மாதிரிலாம் கோபம் வருமா? அவ அப்படிலாம் கோபப்படுறவளா? இல்ல, அவளுக்கு கோபம்ங்கிறதே வராது. கோபமே வராது, சின்ன கோபமே வராது அவளுக்கு. எங்கேருந்து குரோதம் வரப்போறது, எங்கேருந்து வெறுப்பு வரப்போறது? அதெல்லாம் எதுவுமே இல்லாதவள் அப்படிங்கறத சொல்றார். கோபமெல்லாம் எதுவும், குரோதமோ கோபமோ எதுவும் இல்லாதவள். குரோத சமனிங்கிற அர்த்த வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குரோதத்தை சமன் செய்பவள், அதாவது குரோதம் இல்லாமல் செய்பவள். யாருக்கு? நமக்குதான். நம்மளாம் தான் எப்ப பார்த்தாலும் கோபம் படுறோம், கோபம் ரொம்ப உச்சத்துக்கு போறது, அடுத்தவா பேர்ல வெறுப்பாகிறோம். இதெல்லாம் நமக்கு வந்ததுன்னா நமக்கு அந்த கோபத்தையும் குரோதத்தையும் இல்லாமல் செய்பவள். அப்ப எப்ப பார்த்தாலும் கோபம் வருதே, அப்ப இல்லாம படலையே அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கேட்கலாமா அப்படின்னா கேட்க கூடாதான் கிடையாது, கேட்கலாம். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நாம பக்தி ஸ்ரத்தையோட வைராக்கியத்தோட ஸ்ரத்தையோட இந்த இப்ப இன்னைக்கு கத்துக்கிற நாமாக்களை எல்லாம், இதை எல்லாத்தையும் நம்ம எந்தவித ப்ரொனவுன்சியேஷன் மிஸ்டேக்கும் இல்லாமல் அவளே எல்லாம்னு நினைச்சு, அவளுக்கே எல்லாம்னு நினைச்சு எவன் ஒருவன் பக்தியோட செயல்படுறானோ அவனுக்கு நிச்சயமா குரோத சமனி. குரோதம் எல்லாம் அப்படி விஞ்சு அவ்வளவு பக்தியா இருக்கிறவனுக்கு கோபம் வருமா? மனித இயல்பு. ஏதாவது ஒண்ணுத்துல அப்படி கோபம் டகால்னு வந்ததுன்னா கூட அத அவ பார்த்து, ஐயோ நம்ம பக்தன் இவ்வளவு தூரம் இதுவா இருக்கான், அவனுக்கு அந்த கோபம் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அதை சமன் செய்வாள், வராமல் தடுப்பாள். லோபா. லோபா அப்படின்னா பேராசை. பேராசை இல்லாதவள். அவளுக்கு போய் என்ன பேராசை? பேராசையே இல்லாதவள். லோப சமனி. லோப சமனினா பேராசை இல்லாமல் செய்பவள். பேராசை நமக்கு இருந்ததுன்னா அதை இல்லாமல் செய்பவள். நமக்குன்னு நிறைய நல்ல எல்லாதான் நல்ல குணம் இருந்தாலும் திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல லேசா ஆசை ஆரம்பிக்கும். அதை வச்சுட்டு அது பேராசையா மாறும். எல்லாத்தையும் இந்த பேராசைங்கிறது அழிச்சிடும். அதுல இருந்துதான் இந்த பேராசையில் இந்த காமம். காமம்னா இந்த விருப்பம். கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுக்கு மேல ஆசை வரும், வாங்க வாங்க அகங்காரம் வரும். அப்புறம் என்ன இது நான்கிற அகங்காரம், மமக்காரம் எல்லாம் வரும். அப்புறம் பொறாம, அது அப்படியே மெதுவா கோபமாகும். கோபம் அதிகமான கோபமாகும், அப்புறம் பொறாமையாகும், அப்புறம் வெறுப்பாகும். இப்படி கெட்ட செயல் எல்லாம், வக்ர குணங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு போகும். அவன் என்ன பண்ணுவா? இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி பக்தியோடு எவன் ஒருவன் அவகிட்ட தாயே அப்படின்னு அவன் வந்துட்டானோ, சரணாகதி நடந்துட்டானோ, அவனுக்கு இந்த பேராசையெல்லாம் வரவே விடாம தடுத்துடுவோம், நாசமே பண்ணிடுவோம். நிஸ்சம்சயா அப்படின்னா சந்தேகமே இல்லாதவள். தன் பக்தர்களின் மீது கொஞ்சம் கூட சந்தேகம் அவளோட குழந்தைகள் நம்ம பேர்ல யார் பேர்லயும் அவளுக்கு சந்தேகம்ங்கிறது கிடையாது. சம்சயக்னி, சந்தேகத்தை அடக்குபவள். யாருக்கா எவனுக்காவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, இவன் இப்படி எல்லாம் சொல்றான், அப்படியே சாமியாவது இதுவாகுது அப்படின்லாம் நினைச்சுன்றது, எங்கேயாவது அவனுக்கு ஒரு கிளிக்கர் இருக்குமோ அப்படின்னு அவன் நினைச்சிட்டான்னா கூட ஏற்கனவே அந்த சந்தேகத்தெல்லாம் நெருப்பு மாதிரி அழிச்சு விட்டுடுவோம். நிர்பவா பவனாசினி. நிர்பவான்னா உற்பத்தியே இல்லாதவள். என்னடா இது, இந்த உலகமெல்லாம் பொறுக்கணும், உற்பத்தி ஆகணும்ன்றதுக்காகத்தானே அவளே பரபிரம்மத்திலிருந்து லலிதா பரமேஸ்வரியா வந்திருக்கா. அப்படி இருக்கிறவ உற்பத்தியே இல்லாதவள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு உற்பத்தி கிடையாது. அவள் கிட்ட திரும்ப திரும்ப உற்பத்தி ஆறவளான்னு எப்பொழுதும் இருப்பவள். அவ எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபம் அவள். அதனால அவளுக்கு உற்பத்திங்கிறது கிடையவே கிடையாது. இருந்தாலும் உற்பத்தி திருப்பி. அதனால அவள் எதுவுமே அழிவு இல்லாதவள், உற்பத்தி இல்லாதவள். பவனாசினி அப்படின்னா அப்ப என்ன, உற்பத்தியே இல்லைன்னா அந்த உற்பத்தியை நாசம் செய்பவள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இவ உற்பத்தி பண்ற எல்லாத்தையும் இவளே நாசம் பண்ணிடுவாளா அப்படின்னு கேட்டா, பவ சம்சார சம்சாரம், இந்த சம்சார கடல், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு சுழற்சி, அதுதான் சம்சார கடல், பிறவி பெருங்கடல். இந்த பிறவிங்கிற பெருங்கடல்ல தான் இப்ப நம்ம எல்லாம் மாட்டின்னு இருக்கோம். இதுல இருந்து நம்ம கர்மாக்களை எல்லாம் துளைத்து நீந்தி எழுந்து அவளிடம் ஐக்கியமாயிட்டோம்னா நமக்கு எதுக்கு உற்பத்தி? அந்த உற்பத்தியை இல்லாதவள் செய்பவள், அந்த சம்சார பந்தத்தை இல்லாதவள் செய்பவள். சோ அதை நாசம் செய்பவள், அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நாசம் செய்பவள் அவள் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நம்ம போகணும். ரொம்ப அற்புதமான விளக்கம் அது. நிர்விகல்பா, நிர்விகல்பானா விகல்பம் இல்லாதவள். விகல்பம்னா என்ன? மனசல் ஏற்படும் கற்பனை, மனசுக்குள்ள ஏற்படும் கற்பனை. இதுல என்னடா இது, அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள் அப்படின்லாம் சொல்றாரு, இவ கனவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இவ ஒரு அர்த்தத்தை கொடுக்கறாளே அப்படின்னு பார்த்தா, இல்ல இந்த இடத்துல விகல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுல ஏற்படுற கற்பனைன்னா என்ன அர்த்தம்னா, நீ பண்ற கற்பனை எப்படி இருக்கும்னா, இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது. இல்லாத அவர் சொல்ற கற்பனை, அவர் சொல்ற கனவுங்கிறது எய்ம் எய்ம் ஹையர், எய்ம் ஹையர். நீ எய்ம் பண்ணிட்டியானா அத அந்த கோலை ரீச் பண்ணு, அதுதான் அவரோட. ஆனா இங்க என்ன அப்படின்னா, இல்லாத ஒண்ண கற்பனை பண்ணிக்கிறது. அந்த கற்பனை பண்ணிட்டு அதுல வந்து பேதங்கள்லாம் காட்டுறது, அந்த விதி, அந்த அல்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விகல்பம் என்பது இல்லாதவள். நிராபாதா, கலக்கமான புத்தி, கன்ஃபியூஷன், எல்லாத்துலயும் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு புத்தியை கொண்டவள். நிர்பேதா, டிஃபரன்ஸ், பேதமே இல்லாதவள். பக்தி கொண்ட குழந்தையா இருந்தா, பக்தி இல்லாத ஒரு அம்மா வந்து தன்கிட்ட இருக்கிற பசங்க கிட்ட ஒரு நல்ல பையன் ஒரு கெட்ட பையனா இருந்தா கூட அம்மா ரெண்டு குழந்தையும் ஒன்னாதான் பாப்பா. கெட்ட பையனை அடிப்பா கொள்வா, அவனை அடிக்கிறதே கிடையாது. என்ன அடிக்கிறான்னு இவன் சொன்னானா கூட இவன் நல்லவனாகணுங்கிறதுதான் ஒரு அம்மாவின் எய்மா இருக்கும். அப்ப ரெண்டு குழந்தையும் சமநோக்கில் தான் ஒரு தாய் பாப்பா. அவ கண்ணு ரெண்டுமே ஒண்ணுதான். இதுக்கு போடுற சாப்பாடு தான், இது வயிறு ரொம்ப சாதம் போடுற மாதிரி தான் அதுக்கும் வயிறு ரொம்ப சாதம் போடுவோம். இதுக்கு காட்டுற அன்பதான் அதுக்கு. அதே மாதிரி எப்படி ஒரு தாயோ அதே மாதிரி பேதமே இல்லாதவள். பேத நாசினி, நமக்கு வந்து பேதங்கள்லாம் உண்டானா அந்த பேதத்தை அவள் நாசம் செய்தவள். நிர்நாசா அப்படின்னா, நாசான முடிவு, முடிவு இல்லாதவள். எங்க உற்பத்தியே இருந்தாதான முடிவு. ஏற்கனவே ஒரு நாமா பாத்துட்டோம் நம்ம, நிர்பவான்னு, உற்பத்தி இல்லாதவள்னு. அவள் தான் பிறந்து வரப்போறா, அவள்லாம் அவதாரம். அவ பிறந்து வந்தாதானே உனக்கு முடிவு நீங்கும், அவளுடைய இது ஜீவன் அது நீங்க போறது இல்ல. அதனால இதுவே உற்பத்தியே இல்லாதப்ப எங்க அவருக்கு வந்து முடிவுன்னு வரப்போறது? முடிவே இல்லாதவள். மிருத்யு மதனி, மரணம் இல்லாமல் செய்பவள். மிருத்யு மதனி அப்படின்னா மரணமே இல்லாமல் செய்பவள். தன்னுடைய பக்தர்கள் அம்பாளோட, அதான் பக்தியோட இருக்கிற இந்த பவசாகர கடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி வந்து அவளுடைய பாதத்தை எந்த ஒருவன் பக்தன் பிடித்துக் கொள்கிறானோ அவனை தன்னிடமே சேர்த்துக் கொள்கிறாள் அம்பாள். அப்படி இருக்கும் பொழுது திரும்ப அவன் பிறக்க போவதுங்கிறது கிடையாது. பிறந்தால்தானே அவனுக்கு மரணம். அதனால அப்பேற்பட்ட மரணத்தை அவள் கொடுக்க மாட்டாள். திரும்ப 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 ஒரு தாயின் வீட்டில் கருவாக வந்து அந்த 10 மாதம் அந்த தாயும் பார்ப்பதற்கு வெளியில இருக்கவாளுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். தாய்க்கு எவ்வளவோ வருத்தங்களை துன்பங்களை கொடுத்து வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை என்னமோ நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுமா, அதுக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய கஷ்டங்கள் தான். அதையும் ஒரு தாயையும் வருத்தி கொண்டு அந்த குழந்தை வெளியில் வந்து இந்த பூமியில இந்த உலகியல் வாழ்க்கையில சந்தோஷம் எது, துக்கம் எது, வருத்தம் எது, கஷ்டம் எது, இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி தன்னுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டு இருப்பதில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறாள். அப்போ மரணமே இல்லாதவள்னா, மரணம் இருந்தால்தானே அடுத்தது அவர்கிட்டயே சேர்த்து கொடுக்குறாங்கள அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. நிஷ்கிரியா, நிஷ்கிரியானா கிரியான்னா செயல், நாம செய்ய வேண்டிய செயல். அப்ப செய்ய வேண்டிய செயல் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல டியூட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இது எதுவாவது அவளுக்கு இருக்கா அப்படின்னா இல்ல. நாம தான் போய் அவகிட்ட போய் நின்றுட்டு, என்ன நீ இப்படி பண்றியே, என்ன இந்த படைச்சிட்டு எனக்கு இதெல்லாம் பண்ண வச்சுட்டு என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா நாம கேட்போம். அதையும் பார்த்துட்டு அவ சிரிச்சுன்னு நம்மளை பார்த்து இது பாரு இது பேக்கு மாதிரி வளர்ந்து இருக்குன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அவளுக்குன்னு செய்ய வேண்டிய கடமைங்கிறது எதுவும் கிடையாது, எந்த பிரிவும் கிடையாது. இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த உலகத்தை உண்டாக்கி ஜீவராசிகளை உண்டாக்குறது அவள்.
அவ உண்டாக்குறா எதுக்காக அப்படின்னா நமக்காக. ஏன்னா போன ஜென்ம கர்மாக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் இது போன ஜென்மத்தில் நம்ம சேர்த்து இந்த ஜென்ம பிறப்பை எடுத்திருக்கோம். இந்த பிறப்புகள் எடுக்க கூடாது, நம்ம பிறவியை எப்படி நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காக நமக்கு அவள் கொடுத்த வாய்ப்பு. நாம அதை புரிஞ்சுக்கணும். அதன்படி அவள் செய்வதற்காகத்தான். ஆனா அவளுக்கு கடமை அல்ல, நாளை இந்த கடமையின் மூலமா கடை தேற்றுவது அவள் தன்னுடைய பணியா மனசுல நினைச்சுக்கிட்டு இது செஞ்சிருக்கா. நிஷ்பரிகா, எதையும் ஏதாவது நீ கிஃப்ட்னு ஒண்ணு கொண்டு போய் அவட்ட கூட அவன் வாங்கிக்கிறாளான்னு ஒண்ணு கிடையாது. நிஷ்பரிகா அப்படின்றது எப்பவும் கிஃப்ட் அப்படின்னு அவ எதையும் ஏற்றுக்கொள்வது இல்லை. யாரு இல்ல ஏதாவது எனக்கு இது நான் உனக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், நான் உனக்கு பாக்குறேன், நான் தேங்காய் உடைக்கிறேன். தேங்காய் உடைச்சான்னா ரோடுலதான் சிசிலா போய் ஒரு தானம் ஒரு வீட்டுல அதை உடைச்சி சட்னி அரைச்சோ சாம்பாருக்கு அரைச்சு விட்டோ யாரையோ ஒண்ணு பண்ணி அவ செலவாவது பண்ணுவாங்க. ரோட்ல 108 தேங்காய் உடைக்கிறதுனால பரிகாரம் பண்ணி நான் கேட்டேன். அந்த விநாயகர் 108 தேங்காய் உடைச்ச அந்த தேங்காய் எல்லாம் நாசம் தான் ஆகுற. அதனால என்ன ஆக போகுது, நீ கொடுக்குற பரிகாரத்தெல்லாம் நீ பரிசா எடுத்துட்டா விநாயகர் அதை சாப்பிட்டாரா? அது அது மாதிரி எங்கேயாவது சரித்திரம் இருக்கா? எதுவுமே இல்ல. அதனால நீ கொடுக்கறது எதுவும் ஏத்துக்கிறது இல்ல. அப்ப நான் புடவை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் பிள்ளையாருக்கு தேங்காய் இது உடைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், சூற விடணும்னு நான் ஆசைப்படுறேன். படு, அப்ப என்ன பண்ணு, நீ எனக்கு இதை செய்தாயானால் நான் உனக்கு இதை செய்கிறேன்னு சொல்லாது. நேர போய் அன்பின் மிகுதியால நீ அம்பாளுக்கு ஒரு புடவை வாங்கணும்னு நினைக்கிறியா, அவளை இந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும்னு மனசுக்குள் அவளை நிறுத்தி முதலில் தியானம் செய். அப்படி ஒரு புடவையை கட்டி அவளை அலங்காரம் பண்ணி, எந்த ஒரு புடவை என்ன கலர்ல நீ கட்டி பண்ணணும்னு மனசுல கற்பனை பண்ணிக்கிறியோ அந்த கலர்ல போய் கடையில வாங்கு, அதை கொண்டு போ. உனக்கு உள்ளுக்குள்ள சக்தி இல்லாதவன் மனசு அழகு பார், சக்தி இருக்கிறவன் அழகா கடையில போய் வெளியில வாங்கு. எங்கேயோ காமாட்சியோ மீனாட்சியோ விசாலாட்சியோ எங்கேயோ ஒரு திருமணையில கூட ஒரு பகவதி கோயில் கூட இருக்கும், அந்த சுவாமிக்கு கொண்டு கொடு. அந்த பூசாரியையோ இல்ல அந்த குருக்களையோ யாரையோ கட்டிவிட சொல்லு, அதை அலங்காரம் பண்ண சொல்லு, அது அழகு பார். நீ ரசி. ஆனா நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று சாமி கிட்ட போய் வாக்குவாதம், பிரதி உபகாரம் பண்றேன்னு சொல்லி அந்த சுவாமி கிட்ட நீ வாக்குவாதம் பேசாதே, அந்த வேலையை செய்யாதே. நிஷ்பரிகா, அவகிட்ட இருந்து எந்த பரிசையும் எதிர்பார்க்கவில்லை. அவள் இந்த பூமியில் ஒன்ன அனுப்பி இருக்காளோ இல்லையோ, அந்த அனுப்பினத்துக்கு பலனாக நீ என்ன பண்ற, நீ அவளிடம் சேர்ந்து கொள்வதற்கு சேர்ந்து கொள்ளும் விதமாக எதையாவது கரெக்டா பண்றியா, எல்லாத்தையும் சரியா பண்றியா என்னும் கண்காணிக்கும் விதத்தில் வேணா அவ இருப்பளே தவிர நீ பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படாதவள். அவள் கொடுத்த பரிசையும் அவ என்ன வாங்கி என்ன பண்ண போறா, ஒன்னும் பண்ண போறது இல்ல. அதனால அவளுக்கு எதுக்கும் தேவையே இல்லை. தன்னுடன் கலந்து விட வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான் அவளுக்கு. நிஸ்துலா, கம்பேரே பண்ண முடியாது, யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாதவள். நீல சிக்குரா, நீல சிக்குராக்க கருநீலமான கூந்தலை உடையவள். சிகை அப்படின்னாக்க அது முடின்னு எல்லாருக்கும் தெரியும். நீல அப்படின்னா நீல கலர்னு தெரியும். நீல சிக்குரா அப்படின்னா கருநீலமான கூந்தலை கொண்டவள். நிரபாயா, நிர்குணமான ஒரு நாமம் இதுதான். அழிவே இல்லாதவள், திரும்ப சொல்லிட்டோம் இல்லையா, ஏற்கனவே பிறப்பில்லாதவள், அது உற்பத்தி இல்லாதவள், அதுக்கப்புறம் அழிவு இல்லாதவள்னு சொல்லி உற்பத்தி இருந்தாதானே எல்லாம் இனிமே, அதனால அழிவே இல்லாதவள். நிரத்யா, வரம்பு மீறாதவள், எப்பயும் ஒரே திங்கிங், அதை தாண்டவே மாட்டாவ, ஒரே திங்கிங். இந்த பசங்க இந்த ஜனங்களை கடத்தேத்தணும், இந்த ஜனங்களை கடத்தேத்தி வரணும், அதுக்கு புரிஞ்சுக்கணும். கிட்ட வந்துட்டு அவ எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துருவா. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து அவ கிட்ட வரணும், அப்புறம் அவ கைய பிடிச்சு உன் ஆஷின் போயிடுவோம். அதுதான் துர்லபா. துர்லபம் இந்த விஷயம்னு நம்ம பேச்சு வழக்குல வரக்கூடிய வார்த்தை இது. துர்லபா அப்படின்னா எளிதில் அடைய முடியாத. அடைதல்னா அவளோடு அவளாக சேர்ந்து விடுவது, அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அவளோடு அவளாக சேர்ந்து விடுவது, அது முடியுமா அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிடாது, ஈஸி இல்ல. துர்கமா, சுலபமாக நெருங்க முடியாதவள். அதுக்காக தான் சொன்ன புரிஞ்சுக்கணும்னு. அடைதல் என்ற வார்த்தை வேறு, நெருங்குதல் என்ற வார்த்தை வேறு. நெருங்குதல்னா கிட்டக்க போகுது, அடைதல்னா அவளோடே ஐக்கியமாகி விடுவது.
அதுவும் அவ்வளவு ஈஸியானா இல்ல. துர்கமா சுலபமா நெருங்க முடியுமான்னா அதுவும் இல்ல. முதல்ல சுலபமா நீ நெருங்கின அப்புறம்தான் அப்புறம் அவளாகவே அவகிட்ட போய் அவளாகவே அவளை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு அது ரெண்டுமே துர்லபம். அந்த துர்லபமான காரியத்தை சுலபமாக மாற்றிக்கொள்வது உன்னுடைய கையில் தான் இருக்கிறதுங்கிறத உணர்த்தறதுக்குத்தான் இந்த நாமாக்கள். துர்லபா துக்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா அப்படிங்கிறார். துர்கா துர்கானாக்க அட துர்கா தேவி இது தெரியாதா அப்படின்னு நினைச்சுப்போம். துர்கா பரமேஸ்வரி தானே, மலைமகள், மலைமகனின் மலைமகளாக இருக்கக்கூடிய ஒரு பரமேஸ்வரியின் நாமம் இது துர்கா. என்னன்னா அம்பிகை, துர்கா, பகவதி பேர் விதவிதமா சொல்றோம். இந்த துர்கா அப்படிங்கிற பேர் இப்படி அப்படின்னா துர்கா அப்படின்னா அது பெயராக போய்விடும். அதே வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தத்தை கொஞ்சம் மாத்தினோம்னா வேறு ஒரு அர்த்தம் கிடைக்கும். துர்கம் அப்படின்னு மாத்திப்பார். துர்கம் அப்படின்னா அது கோட்டை. துர்கம் என்பது ஒரு கோட்டை. ஏன் அப்படின்னா அந்த துர்கா என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாள் ஆனவள் என்ன பண்ணுவாளாம், துர்கம்ங்கிற கோட்டைக்குள்ள வச்சு நம்மள பாதுகாப்பா. நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் வராமல் அந்த துர்காவானவள் நிமிர்ந்து நின்று நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் துர்கம் என்னும் அரணாக இருந்து அவளே அரணாக இருந்து நம்மளை காப்பாற்றுவாள் அப்படிங்கிற அர்த்தம். துக்க ஹந்திரி, துக்க ஹந்திரி அப்படின்னாக்க இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது துக்கத்தை நமக்கு ஏதாவது துக்கம் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஹந்திரினா போக்குதல். துக்க ஹந்திரி சுகப்பிரதா, துக்கத்தை எல்லாம் போக்கி சுகத்தை தரக்கூடியவள். துஷ்டதூரா துராச்சார, துஷ்டதூரா துஷ்டதூரா துராச்சார சமனி தோஷவர்ஜிதா அப்படிங்கிற. துஷ்டதூரா அப்படின்னா இந்த நாமத்துல பாத்தீங்கன்னா துஷ்டர்களுக்கு எட்டாத தூரத்தில், தூரா துஷ்ட தூரா துஷ்டர்களுக்கு எட்டாத தூரத்துல இருப்பா. அது யார் அப்படி அப்படின்னா யார் அது துஷ்டர்கள் அப்படின்னா அவளோட சண்டை போடுறவாளா அப்படின்னா அப்படி கிடையாது. யார் ஒருவன் சரியா இல்லையோ, சரியா இல்லைன்னா என்ன அர்த்தம், கோணலா இருக்கான்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அவரவர்களுக்கு உரிய தர்மத்தின் படி, அவரவர்களுக்கு உரிய நியமங்களின் படி, ஸ்வதர்மத்துக்கு உரிய நியமங்களின் படி எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லையோ அதுதான் சரியா இல்லைன்னா அதான் அர்த்தம். இல்லைன்னா அதுதான் ஏற்கனவே ஒண்ணு துர்கமா சுலபமா நெருங்க முடியாதவள்னு ஒரு மீனிங்க பார்த்தோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த மாதிரி ஒழுங்கா இல்லாதவனுக்கு அவளால கிட்ட போக முடியாது. அவகிட்ட துஷ்ட தூரதான் இருப்பா. இப்ப தெய்வத்தினுடைய தன்மையே என்ன அப்படின்னு பார்த்தா அந்த துஷ்ட தூராக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். 2 எல்லையும் உண்டு. 2 எல்லையிலையுமே குணம் கொண்டவளாக இருப்பாள். எதிர்மறையா இருக்கும். ரெண்டுமே ஆப்போசிட் நார்த் சவுத்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கும். ஒரே தெய்வம் தான், ஆனா தெய்வம் என்னமோ ஒண்ணு, ஒரே தெய்வம் தான், ஒரே பகவான் தான், ஒரே பரமாத்மா தான். ஆனா 2 விதமான குணங்கள். அம்பாள் யார் துஷ்டத்தனம் பண்றாளோ அவள்கிட்ட தள்ளி இருப்பா. அததான் சொல்றா துஷ்ட தூரா அப்படின்னா யார் துஷ்டத்தனம் பண்றாளோ அவள்கிட்ட தள்ளி இருப்பா. யார் துஷ்டத்தனம் இல்லாது இருக்காளோ அவ கிட்டக்க இருப்பா. அவ துஷ்டத்தனம் பண்ணாம இருக்கான்னா என்ன அர்த்தம், அம்பாள் மீது பக்தியோடு இருக்கிறவர்கள். அப்ப அந்த பக்திக்கு அவள் வசப்படுவாள். அந்த பக்திக்கு வசப்படும் போது பக்திக்காக அவ பக்கத்திலேயே இருப்பாள். அதான் 2 விதமான எதிர்மறை. பார்த்துட்டேதான் இருப்பா மனுஷனை. அவன் ஒழுங்கா இல்ல, அவன் துஷ்டத்தனத்தோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவனை விட்டு தூர தள்ளி இருப்பா, அவனையும் பார்த்துட்டு தான் இருப்பா. இவன் பக்தியோட இருக்கான், அப்படியே அம்பாளே கதின்னு இருக்கான், அப்படி இருக்கிறவாளுக்கு அவ பக்திக்கு வசப்பட்டு இவாளையும் பார்த்துட்டு தான் இருப்பா, ஆனா கிட்டக்க இருப்பா. இதுதான் துஷ்ட தூரா. துராச்சார சமணி அப்படின்னா துர் ஆச்சார சமணி. இப்ப ஆச்சாரம் அப்படிங்கிறவே அப்படின்னா என்ன, ரொம்ப வாழலாம் ஆச்சாரம்பா அப்படின்பா. எல்லாருக்குமே ஆச்சாரம் என்பது உண்டு. என்ன அப்படின்னா முறையான செயலை முறைப்படி செய்வது ஆச்சாரம். ஒரு முறையான ஆச்சாரம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செயல் இருக்கிறது, அந்த உனக்குன்னு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு அர்த்தம். செயல்னா வேலை, அந்த கர்மா, அந்த கர்மாவை முறைப்படி செய்தல் ஆச்சாரம். இது இந்த ரிலிஜியனுக்கு தான் உண்டு, இந்த ரிலிஜியனுக்கு
எல்லா தனி மனிதர்களுக்கும் அது உண்டு. சிலதை செய்யணும் ஒவ்வொருத்தருக்கு, சிலதை செய்யலாம், சிலது செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குன்னா, செய்யலாம்ங்கிறத செய்யணும், செய்யக்கூடாதுங்கிறத விட்டுடணும். அந்த அளவுக்கு அவனுடைய மனப்போக்கு இருக்க வேண்டும். அது ஆச்சாரம். இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது மட்டும் போராது. இதை செய்யக்கூடாதுங்கிறத அழுத்தமா சொல்றதுக்கும் அந்த மனிதனுக்கு, ஒரு மனிதனுக்கு தைரியம் இருக்க வேண்டும். செய்யக்கூடாதுன்னா செய்யாமல் இருக்கிறதுக்கும் அவன் துணிய வேண்டும். அதன் மூலம் அது எது இருக்கோ அந்த விதிப்படி எவன் ஒருவன் செல்கிறானோ அது ஆச்சாரம். அந்த ஆச்சாரத்தின்படி எவன் ஒருவன் பகவானை அம்பாளை நெருங்குகிறானோ அவ கிட்ட அவ ரொம்ப கிட்டக்க இருப்பா. அதுதான் எதை எப்படி எப்ப செய்யணும் அப்படிங்கறதுல எவன் ஒருவன் கரெக்டா இருக்கானோ அவ கிட்ட அவ கிட்டக்க இருப்பா. பக்தியோடு போய் கால விழுந்தால் எல்லாவற்றையும் துராச்சார சமனி, துர் ஆச்சாரங்களை எல்லாம் சமன் செய்து விடுவாள். சில பேருக்கு தெரியாது, தெரியாத செய்யறதுங்கிறது வேற, தெரிஞ்சுட்டு தப்பு பண்றதுன்றது வேற. தெரிஞ்சு தப்பு பண்ணினா தூக்கி தூரப்பட்டுருவாங்க. தெரியாமல் செய்து பக்தியோடு இருந்தாளானால் அவனுடைய துர் ஆச்சாரத்தையும் சமன் செய்து விடுபவள். அதனால அவளுக்கு துராச்சார சமனி அப்படிங்கிற நாமம் கிடைச்சது. தோஷவர்ஜிதா. தோஷவர்ஜிதா அப்படின்னா தோஷமே இல்லை அவளுக்கு, தோஷமே இல்லாமல் இருக்கக்கூடியவள். துளி கூட தோஷத்தினுடைய சம்பந்தமே இருக்காது. விருப்பு வெறுப்புன்றது கிடையாது, எல்லாம் சமம் அவளுக்கு. கோபதாபம் வேஷம் இதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணு அவளுக்கு. இது எதுவுமே இல்லாதவள். சர்வஞா சாந்திர கருணா சமானாதிக வர்ஜிதா. சர்வஞா அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிடும், எல்லாம் தெரியும் அவளுக்கு. அவளுக்கு தெரியாது உண்டா? எல்லாம் அறிந்தவள். சாந்திர கருணா, கருணை நிறைந்தவள். சாந்திர கருணான்னா சாந்தமான கருணைன்னு அர்த்தம் கிடையாது, ஒரு கடைக்கண் பார்வை. அவளோட கடைக்கண் பார்வை கிடைச்சா நமக்கு போதும். கடைக்கண் பார்வை அது போதுமே. கடைக்கண் பார்த்தென்னை கார்த்தருள் மீனாட்சி. பாட்டே இவள்தான். தமிழ் பாட்டாலும் இருந்தாலும் சரி, சமஸ்கிருதத்துல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் என்ன பாரு என்ன பாருன்னு ரொம்ப யாரும் கேட்டிருக்கிறதா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. கடைக்கண்ணால ஒரு கடாட்சிக்க மாட்டாயா? கடாட்சம் என்றாலே கடா பிளஸ் ஆக்ஷி, கடாட்சம் அப்படின்னு அர்த்தம். கடாட்சிக்க மாட்டாயா அப்படின்னு கேட்டாலே, அக்ஷம் அப்படின்னாலே கண்ணு, கட அப்படின்னா கடைசியில, அப்படின்னா கடைக்கண் பார்வை. அந்த கடைக்கண்ணால ஒரு பார்வை பார்த்தா போறோம், அவ்வளவுதான். அப்படியே கிருபா கடாட்சம் நமக்கு கிடைச்சிடும். அப்படியே கிருபையான கருணை நிறைந்த அந்த கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதுவே நமக்கு வாழ்க்கையில் மிக அதிகமான கருணை அப்படின்னு தான் சாந்திர கருணா அப்படின்னு கொடுத்திருக்கு. அடுத்தது சமான ஆதிக வர்ஜிதா அப்படின்னா தனக்கு சமமாக. இப்ப சமான் ஆதிக, சமன் அதிக அப்படின்னு அதை பிரிக்கணும். அவளுக்கு சமமா யாராவது இருக்காளா? அம்பாளுக்கு சமமா யாராவது இருக்காளான்னா இல்ல. அம்பாளை விட அதிகமா, அவளை விட வசதியா யாராவது இருக்காளான்னா அதுவும் இல்லை. அவளுக்கு சமமானவர்களும் யாரும் கிடையாது, அவளை விட வசத்தியாவும் யாரும் கிடையாது. ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லைன்னு சொல்றது தமிழ்ல உண்டு. ஒரு வசனம் எல்லாம் இதெல்லாம் பேச்சு வழக்குல பேசிட்டு இருக்கிறது. அதுக்கு அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் யார்கிட்ட இருக்குன்னா அம்பாள் கிட்டதான் இருக்கு. சர்வ சக்திமயி, எல்லா விதமான சக்திகளையும் தன்னிடத்தில் கொண்டவள். சர்வ மங்களா, உயர்ந்த மங்களங்களை அவளிடம் வைத்திருப்பவள். சத்கதி பிரதா, பக்தர்களுக்கு நல்ல கதியை கொடுப்பவள். உனக்கு என்ன கதி வரப்போறதோ? திட்டு வாங்கும் போதெல்லாம் வாங்கியிருக்கமா? இந்த மாதிரி வார்த்தையை கேட்டு கேட்டு இந்த வார்த்தை வாயில் இந்த மனசில் நிக்காத நாளே கிடையாது. இத்தனை திட்டு வாங்கியிருப்போம் சின்ன வயசுல பெரியவா கிட்ட எல்லாம் வீட்டுல. அந்த மாதிரி அந்த கதி கதி அப்படிங்கிறதுல இந்த சத்கதி அப்படின்னு கொடுக்குறாருங்க. அப்ப நல்ல கதி அப்படின்னு அர்த்தம். அம்பாளாகப்பட்டவள் அவளை அண்டியவர்களுக்கு, அவள் பாதத்தை பிடித்து கொண்டவர்களுக்கு, பக்தியோடு அண்டும் பக்தர்களுக்கு சத்கதியை கொடுக்கக்கூடியவள். சர்வேஸ்வரி, எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரி, தலைவி. சர்வ ஈஸ்வரி, எல்லாவற்றிற்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள். சர்வமயி, அப்ப அவளே எல்லாம். சர்வம் அயி, அவளே எல்லாமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னா அண்ட சராச்சரமும் அவளே அப்படின்னு அர்த்தம். பார்க்கறது எல்லாமே அவள். அதாவது அதனாலதான் சொல்வா, பக்தர்கள்லாம் சொல்வாளாம், நிற்பதும் நடப்பதும் உன் பெயராலே. இது ஒரு முழுவர் பாட்டு இது மாதிரி ஒண்ணு. நிற்பதும் நடப்பதும் உன் பெயராலே, நினைப்பதும் நிகழ்வதும் உன் பெயராலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. ஒரு அருமையான தமிழ் பாடல்.
இருக்கு. அந்த பாட்டு நீங்க எல்லாருமே கேட்டுக்கலாம். எப்ப பார்த்தாலும் ஒலிச்சுண்டே இருக்கும் அந்த பாட்டு. அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் உனக்காக, பார்க்கறதெல்லாம் ஒன்ன, செய்கிற வேலையெல்லாம் உனக்காக, இந்த கை செய்கிற வேலையெல்லாம் உனக்காக, இந்த காது கேட்பது முழுவதும் உன்னாமாக்கள் அப்படின்னு சொல்லி அதே ஞாபகத்தில் இருக்கக்கூடியது. சர்வமும் அவளே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது சர்வமயி, சர்வமந்திர ஸ்வரூபிணி, எல்லா மந்திரங்களுக்குள்ளும் உரைபவள். அன்னைக்கு திரிசதி இன்ட்ரோடக்ஷன் வந்தப்ப எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தைய, மந்திரங்களுக்குள் பொதிந்திருப்பவள் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம சொன்னோம். அததான் இங்க அழகா லலிதா சகஸ்ரநாமத்தின் ஒரு நாமமாகவே இங்க இருக்கிறது, சர்வ யந்திராத்மிகா. இப்ப மந்திரங்களோடு மந்திர தந்திர யந்திரன்னு நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அப்ப மந்திராத்மிகா அப்படின்னா சொல்லியாச்சு, மந்திரங்கிறதுக்கு எல்லா நாமாக்களின் உள்ளும் இருப்பவள். அப்ப அந்த மந்திரங்களோடு தொடர்புடைய யந்திரம் இருக்கு, ஆத்மாவாக இருக்கக்கூடியவள் அவள். சரி, சர்வ தந்திர ரூபா. அப்ப இந்த மந்திர தந்திரம் அப்படின்னு நம்ம பேசுவோம், சாதாரணமா நம்ம பேசும்போது இந்த மந்திர தந்திரம் அப்படின்னு சொல்லுவோம், தந்திரங்களின் ரூபமாக இருப்பது. அப்ப அப்பேற்பட்ட தந்திரம் என்றால் விசேஷமான ஆராதனை முறை, பகவானை விதவிதமா ஆராதனை பண்றது, விசேஷமா ஆராதனை பண்றது, அதுதான் சர்வ தந்திர ரூபா. மனோன்மணி, 3 சுழி நான் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணக்கூடாது, மனோன் மணி தான் அது, மனோன்மணி அப்படின்னு பேர் வச்சிருப்பா. அது மணி கிடையாது, மணி. 2 சுழினா உச்சரிக்கும் போதும் அங்க அப்படிதான் உச்சரிக்கணும். சர்வத்ராத்மிகா சர்வதந்திர ரூபா மனோன்மணி, அத மணின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப விசேஷமான ஒரு நாமம். அது மனச சரியான வழியில செலுத்தக்கூடியது, மனசை சரியான வழியில் எடுத்துட்டு போய் அம்பாளை வழிபட செய்யக்கூடியது நாமத்தின் பொருள். இப்ப மனோன்மணி எங்க அப்படின்னா மனசுக்குள்ள இருக்காளாம், மனசுக்குள்ள அவ இருக்கா. அவ நம்ம மனச நல்ல வழிப்படுத்தி கூட்டிட்டு போறா. மனசு எப்படி போறதோ அந்த வழியில தான் எல்லாமே போகும், மனசு காட்டுற வழியில தான் எல்லாமே போகும். ஒரு பேனாவை பாக்குறோம், எது காட்டுறது? ஒரு பேனாவை எது காட்டுறது? கண்ணு பாக்குறது. அது கண்ணு பாக்குறது ஏதோ ஒண்ணு அப்படி இருக்கு, இது பேனான்னு எது சொல்றது? உனக்கு புத்தி சொல்றது. எது புத்திக்கு வர இத உணர்த்துறது? மனசுதானே உணர்த்துறது. அப்ப இது பேனா என்பதை தெரிந்து கொள்ளுவதற்கு ஒரு குழந்தைகிட்ட கேட்டுட்டா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட இதை காமிச்சு இது என்னன்னு கேட்டா அதுக்கு தெரியாது, சொல்லி கொடுக்கணும் அது பேனான்னு. அப்ப ஓஹோ இது பேனா அப்படின்னு தெரிஞ்சாதானே அது சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு நிலையை மனதிற்குள் இருந்து செய்பவள் அவள். அப்ப இதையே இன்னொரு அர்த்தமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, மனம் எங்கெல்லாம் போதோ எல்லாம் நம்ம இந்தியங்கள் போகும், மனசு போற இடத்துலதான் நம்மளுடைய புலன்கள் எல்லாம் அப்படி பிறக்கும். மனசு சரியான பாதையில போச்சுன்னா இந்த புலன்களும் சரியான வழியில் வேலை செய்யும். அதை செய்யக்கூடியவள் அம்பாள். இந்த மனோன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனசுக்கு உண்மணி, மனதிற்கு மனம் பிளஸ் உண்மணி அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப உண்மணி அப்படிங்கறதால அம்பாள் அறியப்படுவாள் அப்படின்னா, ஹிருதயத்தில் உறையும், ஹிருதயத்துலதான் அம்பாள் இருக்கா. நான் எப்பயும் சொல்றேன், கவிழ்ந்த தாமரை கொட்டு போல இருக்கா. அந்த நாம உள்ள தியானத்துல அவளை உள்ள கொண்டு போக போக அந்த தாமரை மொட்டு நிமிந்துண்டு மலரும், அதுல அவளை நாம் உட்கார செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்படி ஒரு தியானிக்கும் நிலைதான் உண்மணி நிலை. அந்த உண்மணி அந்த மனதிற்குள் வைத்து உன்னை தியானிக்கும் நிலை அம்பாளை, அதுக்கு உண்மணி நிலை. அப்பேற்பட்ட பக்தர்களை கொண்டவள் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறது. மாகேஸ்வரி, மாகேஸ்வரி அப்படின்னாக்க மகா ஈஸ்வரி, மகேஸ்வரனின் பத்னி அப்படின்னு. மகாதேவினா மிகப்பெரியவள் அப்படின்னு. மகாலட்சுமினா மகாலட்சுமி எல்லாருக்கும் தெரியும், சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் தன்னுள் கொண்டவள். மிருடப்பிரியா, மிருடன்னா பரமேஸ்வரனுக்கு ஒரு பேர், அந்த பரமேஸ்வரனுக்கு பிரியமானவள் அப்படின்னு அர்த்தம். மகாரூபா, அகண்ட பிரம்மாண்டத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவள், மிகப்பெரிய ரூபத்தை எடுத்துக்கொண்டுள்ளவள் அப்படின்னு அர்த்தம். மகா பூஜ்யா, பெரிய பெரிய பூஜை எல்லாம், நீ எத்தனை பெரிய பூஜை பண்ணாலும் சரி, சின்னது பெருசு அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் கிடையாது. பெருசா பூஜை பண்ணிட்டா அவளுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டோம், நான் இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு, அதுல எல்லாம் அவள் அடங்க மாட்டாள். பக்திக்கு மட்டுமே அடங்கக்கூடியவள்.
மகாபாதக நாசினி. மகாபாதக நாசினி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தால், எவ்வளவு பெரிய சிக்கல் பிரச்சனை எது வந்தாலும் நாசம் செய்யக்கூடியவள். மகா மாயா அப்படின்னா மாயையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே எப்படி மாயையின் ரூபத்துல தானே அவ படைச்சா. ஆக்கல், அழித்தல், காத்தல், அழித்தல்னு கிடையாது, நீக்குதல்னு நம்ம சொன்னோம் ஆரம்பத்திலேயே, ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் கொண்ட ஒரு மாயையை தரக்கூடியவள். மாயையே அவள்தான். அதனால் அவள் மகா மாயா. மகா சத்வா, சத்துவ குணம் நிறைந்தவள். அதனால அவ சத்துவ குணத்தின் உருவமாக இருக்கக்கூடியவள். அப்புறம் பார்த்தா மகாசக்திர் மகாரதிகி, மகாசக்தி கொண்டவள் அவள். ஏன்னா இது இது சொல்லிதான் நமக்கு தெரியணுமா? கிடையாது. மகாசக்தி கொண்டவள். மகாரதிகினா ஆனந்தம், நிறைந்த ஆனந்தத்தை தருபவள். ரதி அப்படின்னாலே அழகானவள் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப ரொம்ப அழகானவள். அதனால் மகாரதி அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொள்ளலாம். மகா காமன்ங்கிறது சிவனுக்கு ஒரு பெயர், சிவனுக்கான பெயர். காமனுக்கே காமனாக அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா காமனுக்கு காலனாகவும் இருந்தார். அந்த காமன் யாரு? மன்மதன். மன்மதன் காமன். காமனுக்கு காலனாக இருந்தார்னா என்ன அர்த்தம்? அவன் இது அம்பு போட்ட பொழுது நெற்றிக்கண்ணை திறந்தார், எரித்தார், பஸ்மமானான். அதனால இவர் காலனாக இருந்தார் அப்படின்னு ஒரு அர்த்தம். மகா காமனான சிவனாரின் மனைவி அவள் மகாரதி. ரதி என்ற சொல்லுக்கு பிரியம், விருப்பம், அழகு இப்படின்னெல்லாம் ஆசை, இவ்வளவு அர்த்தங்கள் அதுல இருக்கு. ஒரு பொருளை விரும்புறோம் அப்படின்னாலும் அதன் மீது அதிகமா பிரியம் வச்சால் அது மகாரதி. ரொம்ப அழகா இருந்தா அது மகாரதி. மகா காமேஸ்வரனினுடைய மனைவி மகாரதி. இப்படி அவளே ஆனந்தம், அவளே பிரியம், அவளே எல்லாவற்றின் வடிவமாக நமக்கு ஆனந்தத்தை தருகிறாள். அந்த ஆனந்தத்தை நாம் இப்பொழுது இந்த வாரம் அனுபவித்துக் கொண்டு இன்னைக்கு கிளாஸ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணுவோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.